இந்த உலகத்துல ஆண்டவரை போல நம்மளை நேசிக்கிறதுக்கு யாராவது உண்டா? தாயை விட அவர் அன்பு மிகுந்தவர். தாயை விட, தகப்பனை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, நண்பர்களை விட, எல்லாத்தையும் விட உங்களை அதிகமாய் அவர் நேசித்ததுனால தான் பரலோக மகிமையை விட்டு கீழே இறங்கி வந்தார். நமக்காக தரித்திரராய் மாறினார். ஏழ்மை குலத்துல பிறந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் உங்களுக்காக, எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தினார். இந்த உலகத்தில் அவர் அனுபவிக்காத பாடுன்னு சொல்லி எதுவுமே இல்லை, அனுபவிக்காத தண்டனை எதுவுமே இல்லை. சிலுவை பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். எதற்காக? அவர் நினச்சிருந்தார் ராஜ மகிமையில் அப்படியே இருந்திருக்கலாம். உங்கள் மேலே, என் மேலே வைத்த அன்பு அவ்வளவு பெரியதாக இருந்தபடியினால பரலோக மகிமையை விட்டு தரித்திரத்தில் வந்து பிறந்து நம்மளை நேசித்ததுனால அந்த அன்பை வெளிப்படுத்தினார். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை தந்ததினாலே அன்பு வெளிப்பட்டது. ஒரே குமாரனவே நமக்காக கொடுத்தவர், மரிக்கும்படி கொடுத்தவர். தேவஜனமே, பரிசுத்த வேதாந்தத்தில் 366 முறை பயப்படாதங்கிற வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களை பயமுறுத்தலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் காலகட்டத்தில் பிள்ளைங்க வந்திருக்கிறோம். எக்ஸாம் நினச்சி பயப்படலாம். எப்படி நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறேன், எப்படி எக்ஸாம் ஃபீஸ் கட்ட போகிறேன், எப்படி என்னுடைய குடும்ப தேவைகளை நான் சந்திக்க போகிறேன், என் குடும்ப சூழ்நிலைகளை நான் எதிர்மறையாக இருக்குதே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் அநேகர் கேட்குறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் ஜெபிக்கணும். தேவஜனமே, நீங்கள் முழங்கால் போட்டா ஆண்டவர் சொல்கிறார், என்ன நோக்கி கூப்பிட. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு. நீங்கள் முழங்கால் போட்டு இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர் இதோ இருக்கிறேன்னு சொல்லி பதிலை உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்கள் குரலை கேட்க அவர் விரும்புகிறார், உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் விரும்புகிறார். நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலை எதுவாக வேணா இருக்கலாம், எவ்வளோ பெருசாக வேணா இருக்கலாம், ஆனால் அதை விட பெரியவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன்.